வணக்க மக்களே, நீங்கள் அனைவரும் அவனோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃப்ரீ டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கான எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபேமிலி டாஸ்க். இந்த ஃபேமிலி டாஸ்க்கில் யார் யார் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, என்னென்ன பேசிட்டு போயிருக்காங்க அப்படி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி டாஸ்க் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஓட்டிங் மாறுபடும். ஒருத்தவங்களோட ஃபேமிலி வர்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியை பார்த்து ஓட்டிங்கில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நிறைய பேரோட கேம் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் 3 நாள் தானடா இருக்குது, என்னடா கேம் சேஞ்ச் ஆகுங்கிறது கிடையாது. ஸோ வர்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போங்க. இந்த வாரம் அவங்க வந்து சொல்லிட்டு போகிறதுலேருந்தே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எமோஷனலுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வீடியோஸ் வந்து எடிட் போட்டி போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் வீக்குன்னு தான் சொல்லணுங்க. அழுங்காட்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எமோஷனல் மழையாக பெய்யும் அப்படி தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு எபிசோடில் யார் முதல்ல வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம், பட் கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருந்தோம். பட் இன்னைக்கு முதல்ல, அதாவது காலையில் லைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதாவது பெட் காஃபி கொடுக்குற மாதிரி வந்திருக்காங்க. அது யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் இப்போயே போட்டுருங்க, அப்புறம் போடக்கூடாது சரிங்களா. ஸோ அது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீபக் அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும் போதெல்லாம் தீபக் ஃபேமிலி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இருக்கலாம் சரிங்களா. 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். சரி, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் சரிங்களா. ஸோ லைட் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே தீபக் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. தீபக் ஃபேமிலியிலேருந்து அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு 2 பேரும் வரணும்னு தான் ஆசைப்பட்டார். ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இரண்டாவதாக யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேரி வீட்டிலேருந்து மஞ்சேரியோட பையன் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ரயானோட அம்மாவும் ரயானோட தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேமிலி ஃபுல்லாக வந்திருக்காங்க. பட் அவங்க அப்பா வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இவங்களாம் வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக தீபக் ஃபேமிலியிலேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேரை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இப்போதைக்கு அதுதான் வந்திருக்கு. ஒரு 3 பேரை பற்றி ஏதோ நல்லா சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் முத்துக்குமார் ஒரு ஆள் இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஆட்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த அப்டேட் இன்னும் நமக்கு முழுசாக வரல. இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இது பேசியிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பட் நாளைக்கு யார் வரப்போகிறா, நாளன்னைக்கு யார் வரப்போகிறா, முத்து ஃபேமிலி எப்போ வரப்போகிறாங்க, எல்லா அப்டேட்டுமே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் போடும்போது தான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரனை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம். மற்ற 2 பேர் யாராக இருக்குங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.